புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள்ள இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் இஷாரா செவந்தி இவங்களுடைய புதிய புகைப்படங்கள் இன்றைய நாள்ல ஊடகங்களுக்கு வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. காவல்துறையால தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில அவங்களை கைது செய்யறதுக்காக பொதுமக்களுடைய உதவி வந்து கோரப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள் அது சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய நாள்ல மேலதிகமான அவங்களுடைய புகைப்படங்களோட இன்றைய செய்திகள்ல அதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விஷயம் வந்து பரபரப்பா இன்னும் பேசப்படுகிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது அதுக்கான நடவடிக்கைகள் விசாரணைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பிரதான சந்தேக நபரை இன்னும் கைது செய்ய முடியாமல் இருப்பதால பொதுமக்களுடைய உதவி தொடர்ச்சியாக தேவைப்படுது. அது தொடர்பான புகைப்படங்கள் செய்திகள் மேலதிகமான இவங்க தொடர்பான தகவல்கள் அறிந்து கொள்றவங்க அல்லது இவங்களை பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறவங்களுக்கான பிரத்யேகமான தொலைபேசி இலக்கமும் வந்து இன்றைய நாள்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையினர. இந்த விஷயமும் இன்றைய நாள்ல ஒரு முக்கியமான பிரதான விஷயமாக இருக்கு. அதோட இந்த காலையிலே வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா கடந்த நாட்கள்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற கொலை சம்பவங்கள் துப்பாக்கி சூடு சம்பவங்களோடு இராணுவத்திலிருந்து தப்பி போனவங்க அதிகமா ஈடுபட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்களுடைய அதிகமா இராணுவத்தினுடைய முன்னாள் தப்பி போன சிப்பாய்கள் அல்லது இராணுவ உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லித்தான் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை மேலதிகமா எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. கடந்த நாட்கள்ல நடந்த குற்றச்செயல்கள் அதோடு கொலை சம்பவங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களோட ஆயுத பயிற்சி பெற்று தப்பி சென்ற இராணுவத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலையும் இது அதிகமா பார்க்கப்பட்டது. கைது செய்தவங்களும் அதிகமா அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவங்க தான். அந்த அடிப்படையில் இன்றைய நாள்ல இராணுவத்திலிருந்து தப்பி போனவங்க ஆயுத பயிற்சி பெற்று திட்டமிட்டு தப்பி போனவங்க இவங்க எல்லாரையுமே வந்து ஒட்டுமொத்தமா கைது செய்யறதுக்கு யாரெல்லாம் தப்பி போனாங்களோ அத்தனை பேரையும் கைது செய்யறதுக்கான நடவடிக்கையை பாதுகாப்பு அமைச்சு எடுத்திருக்கிறது. இந்த தகவல் தான் இன்றைய நாள்ல காலையிலிருந்தே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா இராணுவத்தில் தப்பி போனவங்க தொடர்பான பலதரப்பட்ட சம்பவங்கள் கடந்த நாட்கள்ல அவங்களால இடம்பெற்ற சம்பவங்கள் கணக்கு இருந்தது. ஆனா இப்ப உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லப்போனா இது ஒரு பெரிய விமர்சனமாவே கடந்த நாட்கள் வைக்கப்பட்டது. முன்னாள் போராளிகள் அதாவது முன்னாள் போராளிகளை வந்து இன்னும் கண்காணித்துக் கொண்டிருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க இது செய்றாங்க வேலை செய்றாங்க இதெல்லாம் பல விஷயங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கான புனர்வாழ்வுகள் அளிக்கப்பட்டது. ஆனா இராணுவத்திலும் தப்பி போனவங்க தொடர்பாக எந்த விதமான கவனமும் அல்லது அவங்களோட தொடர்பாக கண்காணிப்போ எடுக்கல. அந்த ஒரு விளைவு இப்ப இங்க வந்து நிக்குது அப்படின்ற பல விமர்சனங்கள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கு. எனவே எது எப்படி இருந்தாலும் இறுதியா அவங்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான இந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றகரமான விஷயமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த கொலைகள் சம்பந்தமாகவும் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற பாதுகாப்பு தொடர்பான அச்சம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பலதரப்பட்ட விவாதங்கள் இன்றைய நாளிலையும் இடம்பெற்றிருந்தது. அதுல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த 4 நாட்கள்ல 8 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. இது பாதாள உலக குழுக்களுக்கு இடையில இடம்பெறுகின்ற முருகல் நிலை அல்லது அவங்களுக்கு இடையிலான மோதல் நிலையாக இருந்தாலும் இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம்தான். இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கைகளை மேலதிகமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கு இது தொடர்பான விளக்கத்தை அளிக்குமாறு பிரதமரிடம் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் இதுக்கு பதில் வழங்கியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறும் வரையில கொண்டு செல்றதுக்கு நாங்க தயாராக இல்லை. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை நாங்க மேற்கொண்டிருக்கோம். இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. எனவே இதை நாங்க ஒரு தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் வரைக்கும் கொண்டு செல்ல மாட்டோம் அப்படின்றத அவங்க இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. நேற்றைய நாளில் ஜனாதிபதி சொன்ன ஒரு விஷயம் தான் இது தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலா இல்லை, இது ஒரு குழுக்களுக்கு இடையிலான மோதல் சம்பவம் தான். இதை நாங்க உடனடியாக கட்டுப்படுத்துறோம், முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று அவர் சொல்லியிருந்தாரு. அதோட அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் இது தொடர்பான கருத்துக்களையும் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்காரு. விசாரணைகள் மீது நம்பிக்கை வையுங்கள், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடந்து முடியும் பொழுது அத்தனை பேருக்குமான தண்டனைகளும் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். இப்ப இருக்கிற விசாரணைகள் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி நலிந்த ஜேதிஸ் அமைச்சர் அவர்களும் பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாஸ் அவருடைய கேள்விக்கான பதிலாக வழங்கியிருந்தார். ரைட். இதோட சேர்த்து தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இன்றைய நாளில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிமுன ஆராய்ச்சி சொன்ன ஒரு விஷயம் தான். இவர் அதிகமாக பாராளுமன்றத்தில் பேச மாட்டார். ஆனால் இன்றைய நாளில் இவர் இது தொடர்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ இது வந்து அரசாங்கம் சொல்லுது, ஜனாதிபதி சொல்றாங்க, இது பொதுவாக இது 2 குழுக்களுக்கு இடையில அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையில அல்லது பாதாள உலக குழுக்களுக்கு இடையில இடம்பெறுகிற
மோதல் தான். இந்த மோதல் அவங்களுக்கு இடையிலான அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்கிறாங்க? அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாதாள உலகத்தோட நெருங்கிய தொடர்புல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் என்ன சொன்னா, அவங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அப்ப உங்களுக்கு ஏதோ இதுல பிரச்சனை இருக்கு. இதுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயத்த என்னால அவர் பேசியிருந்தாரு. எனவே ஒரு முக்கியமான விஷயமாகவும் இது பார்க்கப்படுது. அண்மை நாட்களா எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க வந்து அதிகமா தங்களுக்கு பாதுகாப்பு வேணும். துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது. பாதுகாப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கைகள பாராளுமன்றத்தில நேரடியாக பேசியே கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஊருக்கே எங்களுக்கு போகலாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. எனவே அந்த அடிப்படையில இவங்களுக்கு இடையில நடக்கிற இந்த சண்டையில நீங்க ஏன் பாதுகாப்ப கேட்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் 2 நாள்ல தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பான இந்த கேள்விகள கேட்டுக்கொண்டிருக்கும்போது அவருடைய உரையில இந்த விஷயத்த ஞாபகப்படுத்தியிருந்தாரு. எனவே இது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. புதுக்கடை நீதிமன்ற கட்டடத்துக்குள்ள நடந்த கொலை சம்பவத்தோடு கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருடைய வழக்கறிஞர் இன்றைய நாள்ல நீதிமன்றத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அந்த குற்றவாளியினுடைய காது கொஞ்சம் மருத்துவ தேவைக்காக தேவைப்படுது. அதாவது அவருடைய காதுல இருக்கிற பிரச்சனைக்கு மருத்துவ சேவை அல்லது மருத்துவ சிகிச்சை தேவை. அது உடனடியாக வழங்குறதுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருந்தாரு. காரணம் அவருக்கு வந்து காதுல ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் தொடர்பாக சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கு. அது வந்து இப்ப அவர் கைது செய்யப்படுறதுக்கு முதல்லே அவருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இதற்கும் காவல்துறையினருக்கும் எந்த பிரச்சனை சம்பந்தமும் இல்ல. அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது மனிதாபிமான அடிப்படையில ஒரு தேவையான ஒரு விஷயம். இதுக்கான அனுமதிய தாங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்றைய நாள்ல கோரிக்கை விடுத்திருந்தார் நீதிமன்றத்துல. இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இன்றைய நாள்ல இது தொடர்பான வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்ட நேரத்துல இந்த விஷயமும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட இந்த பிரதான குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிரதான குற்றவாளி Facebook அல்லது சமூக வலைத்தளங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாக செய்யப்பட்ட விளம்பரங்கள் மூலமா தான் அவர் உள்வாங்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி என்னால பார்க்க கிடைச்சது. அதாவது இந்த வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வருந்தானே, அதுல இவர் சேர போய் தான் இந்த மாதிரி ஒரு குழுக்களோட இணைந்து கொண்டார் அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் இந்த விஷயத்த நேற்றைய நாள்ல ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்கியிருந்தாரு. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தான் இந்த விஷயம் அவரால் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. இது விசாரணைகள் மூலமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போய் தான் இந்த குழுக்களோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஆகினது அப்படின்ற மாதிரி தான் அந்த தகவல் இருக்கு, தொடர்பு இருக்கு. எனவே இந்த ஒரு விஷயம் இன்றைய நாள்ல கொஞ்சம் பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. தொடர்ச்சியா இந்த கொலை சம்பவமாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து பேசப்படுகிறது. கடந்த 3 நாளைக்கு முதல் நடந்த கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவருக்கான துப்பாக்கிச்சூடு நடத்தியவங்களுக்கு ரூ. 2,00,000 பேசப்பட்டார். ரூ. 2,00,000 இவரை துப்பாக்கிச்சூடு நடத்தி உயிரிழக்க செய்யறதுக்கு. ஆனா அவங்களுக்கு 20,000 தான் வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் விசாரணைகள்ல இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான பல முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கொலை சம்பவமான பல தேடல்கள் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தோடு சேர்த்து இன்றைய நாள்ல இன்னொரு முக்கியமான சம்பவம் விமான நிலையத்தில் நடந்திருக்கு. அதாவது பேங்காக்ல இருந்து இலங்கைக்கு வந்த ஒரு விமானத்துல அந்த ஸ்பஞ்ச் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பஞ்ச் எல்லாம் வச்சு சாக்லேட் எல்லாம் வச்சு கொண்டு வர ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அந்த ஸ்பஞ்ச் இருக்கிற அந்த பேக்குக்குள்ள பெருந்தொகையான போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்த ஒரு நபர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் இந்தியாவை சேர்ந்தவர். ஆனால் பேங்காக்ல இருந்து இலங்கைக்கு வந்ததாக தான் சொல்லப்படுது. இலங்கைக்கு வரும்பொழுதும் சுங்க அதிகாரிகளால் இவர் சோதனை விடப்பட்டு இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது இது படங்களில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கடந்த 2-3 நாளைக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எனவே இன்றைய நாளையும் இப்படி ஒரு கடத்தல் சம்பவம் பிடிபட்டிருக்கிறது இலங்கை விமான நிலையத்தில். இந்த விஷயங்களோட இன்றைய நாளுக்கான செய்தியை முடிக்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.